ஏதோ கெட்ட ஆவி இந்த பக்கம் சுத்துதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னடா ஆவி கிவிங்கிற? பின்ன நிச்சயமா இது ஏதோ ஒரு ஆவி வேலையாத்தான் இருக்கணும். இதையெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாதுக்கா. இதுக்கெல்லாம் மலையாள பணிக்கர் தான் கரெக்ட். பணிக்கர்கிட்ட போய் விஷயத்த சொல்லுவோம். ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. சொல்லாத, உடனே கிளம்பி போய் ஏதாவது பண்ணு. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன எல்லாம் கரெக்டா இருந்ததா? டேய் குப்பா, நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் பர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குடா. திரும்ப இப்படி திரும்ப மேல பாரு, கீழே குனி. என்ன இல்லடா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாடா. அண்ணா எதுக்குண்ணா? அண்ணா கரெக்டா போட்டோ ஓடிச்சேன், ஸ்கிரீன் எரிச்சேன், எல்லாம் கரெக்டா தான் செஞ்சேன். என்ன போய் சரியா வரமாட்டேன்றீங்க? இல்லடா, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடா. அண்ணா எதுக்குன்னு சொல்லுங்கண்ணா. அடே குப்பா, அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு மலையாள பணிக்கர் தேவைப்படுறாரா. ஆமா, உன்னை பார்த்தா குட்டிச்சாத்தா மாதிரி தெரியுதே. என்னண்ணா என்ன போய் அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, மலையாள பணிக்கர்னா ஜெய் ஜாண்டிக்க வெள்ள வெள்ளையேன்னு கொண்டையெல்லாம் வச்சிருக்கணும். வாடா, நமக்கு ஒரு சிக்காமையா போயிருவா. வா மீனாமா, இது யாருக்கு? அவந்திகாவோட அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்காக தான். குடும்பத்தோட இன்னைக்கு எல்லாரும் எங்கேயாவது வெளியில போலாம். ஓகே ஓகே. குடும்பம் உனக்கு வேணுமா? ஓகே. சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு கிட்ட எங்களுக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ எப்ப பெத்து கொடுப்பான்னு கேளுங்க. ஹலோ ஆண்டி, என்கிட்டயே ஸ்ட்ரைட்டா கேளுங்க ஆண்டி. கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நியூஸ சொல்றேன். சங்கர், லைஃப்ல எதுவுமே பெருசு இல்ல எனக்கு. அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி அமையணும். அது மட்டும் இல்ல சங்கர், பொண்டாட்டி குழந்தைங்கன்னு அவனுக்கு ஒரு பொறுப்பு வரணும். அதான் எங்க ஆசை. அதான் கல்யாணம் ஆயிருச்சு இல்லப்பா, இன்னும் குழந்தை மட்டும் தானே பாக்கி. கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டு ரேஷன் கார்டுல இன்னொரு பேர் வந்துரும். எக்ஸ்கியூஸ் மீ. மீனம்மா, மீனம்மா என்னாச்சு? என்னாச்சு? பாத்துமா, மெதுவா, மெல்ல மெல்ல. என்னாச்சு மீனம்மா? வாங்கிட்டீங்கம்மா, பாத்து. மெதுவாமா, மெதுவா மெதுவா. பாத்து வாங்கம்மா. என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஏன் வாமிட் பண்ற? ஒண்ணு இல்ல மேடம், திடீர்னு வயித்து புரட்டுற மாதிரி இருந்துச்சு. அவந்திகா, வயித்து புரட்டுற மாதிரி இருந்துச்சா? அப்படின்னா ஏதாவது ஆயில் ஐட்டம் சாப்பிட்டியா? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி வாமிட்டிங்கா இருக்குன்னு தெரியல. காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்ல மேடம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடும். ஏய், அதான் சொல்றேன்ல, டாக்டர் கிட்ட போன்னு. போயிட்டு வா. இப்படி வாமிட் பண்ணி ஃபீவர் ஆகி படுத்துக்கிட்டா எங்க அப்பா அம்மா வேற வந்திருக்காங்க. வீட்டு வேலை யார் செய்யறது? போ, முதல்ல சொன்னது செய். சரிங்க மேடம். ஏய், இவள பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஓகே. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டேன். சரி, நீ அம்மா கிட்ட போ. ஓகே. இருங்கம்மா, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன்.